கடமைய முடிச்சிட்டு வரியா? பாவம், இதெல்லாம் இந்துவோட அப்பா பண்ண வேண்டியது. உன் பரிதாபெல்லாம் தேவையில்ல, நகர. எப்படி நகர முடியும்? என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல நீயும் நானும் ஆர்கியோட மருமகளா இருந்தவங்க தானே. உனக்கு நல்லது கெட்டதுன்னா ஏன் ரியாக்ஷன் இல்லாம எப்படி? உன்னால நிச்சயமா நல்லது நடக்காது. ஆமா, இப்ப என்ன கெட்டது நடந்துருச்சு? அது எப்படி வலி தெரியாம உன்னால நடிக்க முடியுது? நான் உன்னை சேம்பர்ல இருந்து தூக்கிட்டேன், அதுக்கு உன் முகத்துல கொஞ்சம் கூட ரியாக்ஷனே காணோம். இனிமே நீயும் என் புருஷனும் ஒன்னா சுத்த முடியாது. நான் உன்னை சேம்பர்ல இருந்து தூக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ ரோஷக்காரி. என் புருஷனோட பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்தே நீ விலகிட்டியே. உன்னை கொஞ்சம் சீண்டுன போதும் போல இருக்கு. ஆமா, எனக்கு ரத்தம் ஜாஸ்தி. ரத்தம் இல்லாதவங்களுக்கு புரியாது. உன்னால எனக்கு கிண்டல் பண்ணதான் முடியும். ஆனா எல்லாரும் உன்னை சந்தேகப்படுற மாதிரி நான் பண்ணிட்டேன் பாத்தியா? அதான் அபிராமி, இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறேன். மொத்தமா கொடுத்தா உன்னால தாங்கிக்க முடியாது. நான் ரிசைன் பண்ணது உனக்கு பயந்து இல்ல, இந்த ஊருக்கும் பயந்து இல்ல. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், உன் முன்னாள் புருஷனுக்கும் தெரியும். வீணா அவருக்கு என்னால தர்ம சங்கடம் வேணானோ எல்லாரோட நிம்மதிக்காகவும் தான் நான் இதை செஞ்சேன். என் மனசாட்சி சொன்னபடிதான் நான் நடந்தேன். நீ நினைச்சபடி இல்ல. தோத்தவ சமாளிப்பு இது. நல்லா நினைச்சு பாரு, யார் தோத்துக்கிட்டே வராங்கன்னு யோசனை பண்ண. உன்கிட்ட இருந்த எல்லாரையும் நீ எழுந்துகிட்டே வர. என்னை விட்டு விலகின எல்லாருமே என்கிட்ட வராங்க. என் மேல பாசமா இருக்காங்க. அபிராமி, உன் காசு, பணம், கம்பெனி, திமிரு எல்லாத்தையும் என் காலடியில போட்டு நசுக்கத்தான் போறேன். ஏய், இது பாரு, சும்மா இப்படி டென்ஷன்லாம் ஆகாத. அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவ. நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கிட்டு போனோம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்க அம்மா உங்க வீட்டுல தானே இருக்காங்க? ஆமா. இன்னும் உங்க அப்பா மனசு மாறலையா? அவர் மாறின மாதிரி அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஆனா நானும் எங்க அம்மாவும் தான் அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கும். பாவம், உங்க அப்பா தானே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன கஷ்டப்பட்டாலும் அவர் புத்தி அப்படியே தான் இருக்கும். சரி, பசி நேரத்துல எதுக்கு அந்த மனுஷனை பத்தி உங்களுக்கும் டென்ஷன், தேவையில்லாம எனக்கும் டென்ஷன். சரி, நான் லஞ்சுக்கு வரேன் வீட்டுல சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. பாவங்க ரம்யா, கஷ்டப்பட போறாங்க. என்னங்க பாவம்? முக்காவாசி வேலைய எங்க அம்மாவே முடிச்சிடுறாங்க. சாப்பாட்டுல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுதான் எங்க வீட்டு மகாராணிக்கு வேலையே. ஷியாம் நான் ஃபோன் பண்றாரு. ஹேய், பேசி பேசி பேசி. ஹலோ ஹலோ ஷியாம், how are you? ஃபைன் உமா, நீ எப்படி இருக்க? I am fine. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். என்னது, ஆபீஸ்க்கு பண்ணீங்களா? ஆமா உமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணேன். சரி, இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க போறீங்க? தெரியலையே. நல்லா கெஸ் பண்ணுங்க ஷியாம். நீங்களே சொல்லிடுங்களேன். என்ன? ஓகே ஓகே, நானே சொல்றேன். நானும் ராஜ் கௌதமும் லஞ்ச் சாப்பிடுறதுக்காக, உங்க தங்கச்சி கல்யாணம் சாப்பிடுறதுக்காக ராஜ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்படியா? எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. என்னது, உங்களுக்கு பசிக்குதா? ஆமா ஆமா. சரி சரி, ஃபியூச்சர்ல ஃபுட்டை வந்து போன்லயே சப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா நான் அனுப்ப ட்ரை பண்றேன். உங்களுக்கு கிண்டல் தானே? சரி, ராஜ் கிட்ட பேசுங்க. அதுக்குள்ள ரம்யா வீடு வந்துரும், அவகிட்ட போன்ல பேசலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் ஷாம். ஹலோ, இங்க குட் நைட். என்னது, அங்க குட் நைட்டா? ஓகே ஓகே. சரி, போன காரியம்லாம் ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இங்க நம்ம ஆபீஸ், அப்புறம் உங்க உமா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா. ஓகே, ரம்யா எப்படி இருக்கா? உன் தங்கச்சி தானே? இரு, வீட்டுக்கிட்ட நானே வந்துட்டேன், அவட்ட நீயே பேசு. ஓகே.
ஏதோ வந்துட்டேன். ம் சரி, ஓகே ஓகே. இதோ வீட்டு வாசல்ல இருக்கேன். இரு உன் தங்கச்சிட்ட பேசு. ஹால்ல தானே இருப்பா, உள்ள இருக்கா போல இருக்க. இரு கூப்பிடுறேன். ரம்யா, ரம்யா, ரம்யா. ஹாய் உமா. ஒரே நிமிஷம் இரு, ரம்யாட்ட தரேன். ஷாம் ஷாம். ஓ ஹாய் ஷாமண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ரம்யா, பையன் சிரிக்கிறானா? எந்த பையன் சிரிக்கிறானா? ஏய், அந்த பையன் தான். யார பத்திடா பேசுற? ரம்யா, உன் வயித்துல இருக்கிற நம்ம பிள்ளைய பத்தி கேக்குறான் உங்க அண்ணன். அவனுக்கு என்ன, உன் மருமகன் என்ன கண்ணா பின்னான்னு போட்டு உதன்னு உதைக்கிறான். வெளில வந்தா என்னன்னு கேளு அவனை. கேக்குறேன். என் மடியில உட்கார வச்சுதான் காது குத்தணும். கண்டிப்பாடா, ஓ மடியில உட்கார வச்சுதான் அவனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும். ஓகே சரி, அக்கா எப்படி இருக்காங்க? இப்ப எதுக்கு அக்கா பத்தி? சொல்லு ரம்யா. வேண்டாம் சொல்லு ரம்யா. அவங்க போற போக்கே சரியில்லை ஷாமண்ணா. சாந்திய மதன் மாமாவோட சம்பந்தப்படுத்தி பேசி என் மாமனாரோட சேர்ந்து டார்ச்சர் பண்ணதுனால அவங்க சேம்பர் மெம்பர்ஷிப்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. போதாத குறைக்கு மதன் மாமா கம்பெனில இருந்தும் பார்ட்னர்ஷிப்ல இருந்தும் விலகிட்டாங்க. இவ்வளவு நடந்துருச்சா? அக்காக்கு இதுல என்ன திருப்தியோ எனக்கு தெரியல. சரி வீடு, வேற ஏதாவது பேசலாம். உமா வீட்டுக்கு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு, அவங்க நல்லா கவனிக்கணும். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஷமனா, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. சரி, நீ அக்காவை போய் பாரு. கண்டிப்பா நான் போய் பாக்குறேன் அக்காவை. சரி, ஏய் உமா கிட்ட பேசுறியா? நான் பேசிட்டேன். சரிடா, பாய். Bye. டேக் கேர். You too. அது அவங்களது. வா உமா வா. அப்பா, சாந்தி வர நேரமாச்சு. நீங்க பேசுறப்போ நான் இங்க இருக்கணுமா? என்ன கேள்வி இது? உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ இருந்தா தானே நல்லது. இல்லம்மா, நான் இங்க இருந்தேன்னா சாந்தி மனசுக்குள்ள இருக்கிறத எப்படிமா வெளிப்படையா சொல்லுவா? அப்புறம் நான் என்ன செய்வேன்? இல்லப்பா, அவ போல்டா மனசுல இருக்கிறத பிளைனா சொல்லுவா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப என் கவலை எல்லாம் சாந்தியை இதுக்கு எப்படி சம்மதிக்க வைக்கிறது, அதான். அப்பா, நீங்க சொல்லிதானே உங்க கம்பெனில சேர்ந்தா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாழ வந்துருவாப்பா. உன் ஆசை தான்ப்பா எங்க ஆசையும். அவ என்ன சொன்னாலும் நீ எதுவும் பேசுறாதப்பா. ம் சரிம்மா. அப்பா, சாந்தி வந்துட்டாப்பா. வாமா சாந்தி. வாமா, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். சாரி அத்தை, இந்த ஸ்கூல்ல விட்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு. மாமா வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? சாந்தி, உன்ன நான் இன்னைக்கு இங்க வர சொன்னது வந்துட்டு போறதுக்காக இல்ல. நிரந்தரமா என் பையனோட இந்த வீட்டிலேயே வாழறதுக்காக. என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி கேக்குறாங்களே நினைக்காதம்மா. நாங்க ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்விதான் அது. இதுல கார்த்திக்குக்கும் பூர்ண சம்மதம் இருக்குமா? அவன் வெளிப்படையே சொல்லலைன்னாலும் அவன் மனசை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். புதுசா கல்யாணம் பண்றதுக்கு பேசுற மாதிரி இருக்கு. என்ன பண்றது? சாந்தி, நீ இதுக்கு சம்மதிச்சா நான் உனக்கு செஞ்ச தப்பெல்லாம் நீ மன்னிச்ச மாதிரி இருக்கும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னம்மா சொல்ற? நாங்க பேசுறது தப்பா இருந்தா? அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லம்மா, இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதா காரணம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எங்களுக்கும் நிம்மதி. ஆமா சாந்தி, நீங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சு வாழறதுனால எனக்கு நிம்மதியே இல்ல. ஏதோ ஆபீஸ் சேம்பர் மீட்டிங்ஸ் போயிட்டு வந்திருக்கிறேன் ஒழிய எனக்கு சந்தோஷம் இல்ல, இவனுக்கு சந்தோஷம் இல்ல. இந்த பாரு,
நான் இதை இவன் சார்பில் தான் உன்னை கேட்கிறேன். என்னம்மா சொல்ற? நான் தப்பு பண்ணதுனால என்னால உரிமை எதுவும் கேட்க முடியல. உன் முடிவு எதுவாக இருந்தாலும் சொல்லு. நல்ல முடிவை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க கேக்குறது நியாயமானதுதான். நான் இல்லைங்கள. ஆனா என் மனசுல ஒண்ணு இருக்கு. அது நடந்தா நீங்க நினைக்கிறது நடக்கும். நாங்க என்ன பண்ணணும் சொல்லுமா? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் செய்றோம். இதுல நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல, நான் செய்ய வேண்டியதுதான் இருக்கு. அதுக்கு உங்க ஆதரவு தான் வேணும். என்னம்மா அது? மாமா, அது வந்து நம்ம குடும்பத்துல இதுவரைக்கும் நடந்த எல்லா துன்பமும் நான் அந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச நேரம் தானே என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நான் எவ்வளவோ சோதனையும் வேதனையும் தாங்கிக்கிட்டேன். அதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் எதுவா இருந்தாலும் என் மனசு நான் தானே சொல்லுது. வஞ்சக மனசோட அபிராமி ஆரத்தி எடுத்து என்னை வர சொன்ன அந்த வீடு முதலா நான் மருமகளா வாழ வந்த அந்த வீடு. மாமாவையும் அத்தையும் வீட்டை விட்டு அனுப்புனாளே, அந்த வீட்டுக்குள்ள திரும்ப நான் மருமகளா வரணும். அத்தை ஆரத்தை எடுத்து என்ன வா மருமகளேன்னு சொல்லணும். அப்புறம்தான் நாங்க அங்க வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால எப்போ நாம இழந்த நம்ம சொத்தை அந்த வீட்டை அபிராமி கிட்ட இருந்து மீட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போக போறோமோ அப்பதான் நானும் அவரும் குடும்பம் நடத்துறதுன்னு நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். இந்த முடிவை உங்க பிள்ளையும் ஆமதிப்பாருன்னு நான் நம்புறேன். இது தப்பா மாமா? சொல்லுங்க அத்தை. இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை மாமா. சாந்திக்காவ அப்படி சொன்னாங்க? ஆமாண்டா. எதுக்கு இந்த திடீர் முடிவு? ஏண்டா? என்ன கார்த்திக், அந்த அபிராமி வெட்ட வெட்ட வளர விஷச்செடி. அவளை என்னைக்கு வேரோட அழிச்சு மாமா கிட்ட இருந்து அவ ஏமாத்தி வாங்கின சொத்தெல்லாம் திரும்பி வாங்கி நீங்க அந்த வீட்டுல போய் வாழறது. எனக்கு என்னமோ இதெல்லாம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி தெரியல. டேய், வீட்டு விஷயத்துல சாந்தி இவ்வளவு உறுதியா பேசுறானா, சாந்தி மனசுல வேற திட்டம் இருக்கலாம் இல்லையாடா? பரவாயில்லையா, சாந்திக்கு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிய? டேய், சாந்தி நான் இவ்வளவு நாள் நம்பாம தான் இருந்தேன். அதுக்குண்டான தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன்டா. இனிமே சாந்தி கூட நான் சேருவேன்னா மாட்டேன்னு எனக்கே தெரியாதுடா. ஆனா அவள் இனிமே நான் சந்தேகப்பட மாட்டேன்டா. நான் அவளுக்கு கொடுத்த வேதனை எல்லாம் போதும்டா. எனக்கு என்னமோ அந்த அபிராமி இப்பவே ஒழிஞ்சா தேவையில்லைன்னு தோணுது. டேய், நம்ம சாந்திக்காக சப்போர்ட்டா இருந்து அந்த பத்ரகலையோட ஆட்டத்தை அடக்கணும். டேய் அர்ஜுன், எல்லாத்துக்கும் காலம் நேரம்லாம் வரும்டா. சாந்தி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. அந்த அபிராமியோட ஆட்டம்லாம் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருமா என்ன? ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னா அவளோட ஆட்டம் முடியணுமே. டேய், அவ என் மேல கோவம் இல்லைன்னு சொல்லி என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னப்பவே நாங்க ரெண்டு பேரும் மானசீகமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்டா. அதுவே எனக்கு போதும். சாந்தியோட ஆசை நிறைவேற வரைக்கும் நான் நிச்சயமா காத்துட்டு இருப்பேன்டா.
இந்த தெரு ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமாம்மா? என் தெய்வம் குடியிருந்த திருவாச்சே. மா, என்னப்பா? நாம அங்க கண்டிப்பா போய்த்தாகணுமா? ஆமா, வெளியே இருந்து தானே பார்க்க போறோம். சரிங்கம்மா. என்ன எல்லாரும் சேர்ந்திருக்கோம், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே. ஆல் செட், ரெடி? அக்கா கொஞ்சம் தள்ளி வா. என்னத்த வீட்டை வெளியில நின்னே பார்த்துட்டு இருக்கீங்க? பழைய ஞாபகமா இருக்காதா? பின்ன எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இது இப்போ ஏன் வீடு. இருந்தாலும் எப்பவுமே உங்க வீடுதான் அத்தை. வாங்களே, உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். நான் ஒன்னும் வீட்டை சுத்தி பார்க்கிறதுக்கு காசெல்லாம் கேட்க மாட்டேன். இவன் இன்னும் உங்க குடும்பத்தோட தான் ஓட்டிட்டு இருக்கானா? அத்தை, நீங்க நினைச்சாலும் இப்ப இந்த வீட்டை உங்களால வாங்க முடியாது.